வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்தே மாதரம் என்ற தலைப்பில், தாய்நாட்டை வணங்குவோம் என்ற வந்தே மாதரம் என்ற தலைப்பில், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்ற பல்லவியை கொண்டு இந்திய மக்களிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை எடுத்துச் சொல்லும் மகாகவி பாரதியின் பாடலை பார்க்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி கொண்டாடி பாரத தாய்க்கு நமது எளிய நன்றியை செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் பார்க்க இருக்கிறோம். முதலில் பாரதியார் பாடல். பாரதியார் பாடலுக்கு பொழிப்புரை, பதவுரை எல்லாம் தேவையில்லை. மிகவும் எளிமையான சொற்கள், நமக்கு நேரடியாக புரியக்கூடியவை. அதனை பார்ப்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், ஜாதி மதங்களை பாரோம், ஜாதி மதங்களை பாரோம். உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, ஏனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். எப்பதம் வாய்த்திடுமேனும், எப்பதம் வாய்த்திடுமேனும், நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும். எப்பதம் வாய்த்திடுமேனும், நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும். 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடியும் முழுமையும் வீழ்வோம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். இந்த வந்தே மாதரம் பாடலை பாடி பார்த்தோம். தாய்நாட்டை வணங்குவோம் என்ற பொருளுடைய இந்த வந்தே மாதரம் நமக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், நமது சுதந்திர தினத்தன்று நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், வசதியான வாழ்க்கை இவற்றையெல்லாம் தந்த பாரத தாய்க்கு, தேசத்திற்கு திருப்பி செய்யும் எளிய நன்றியாக அன்று கொடியேற்றி கொண்டாடி பாரத தாயை வணங்க வேண்டும் என்பது. மனதில் மரியாதை இருந்தால் போதாதா, கொடியேற்றி கொண்டாடி பாரத தாய்க்கு நன்றி செலுத்த வேண்டுமா என்று கேள்வி எழக்கூடும். நாம் நல்ல நாள் கிழமை என்றால் நம் பெற்றோரை வணங்குகிறோம், பெற்றோரை விழுந்து வணங்குகிறோம். ஏன், மனதில் மரியாதை இருந்தால் போதாதா, பெற்றோரை விழுந்து வணங்க வேண்டுமா என்று நாம் கேட்பதில்லை. அதேபோல் தேசிய விழாக்களான சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய நாட்களில் கொடியேற்றி கொண்டாடி நமது அன்னை பாரதத்தை, பாரத தாயை நாம் வணங்குவோம். அது நமக்கு இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்த பாரத தாய்க்கு செய்யும் எளிய நன்றி கடன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிர கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.